பாகிஸ்தான் மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், தங்கள் நாட்டை பயங்கரவாதத்தில் இருந்து விடுவிக்க முன்வர வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். நீங்கள் அமைதியான வாழ்க்கையை விரும்பினால் உங்கள் ரொட்டியை சாப்பிட்டு நிம்மதியாக இருங்கள். இல்லையென்றால் எங்களின் தோட்டா இன்னும் எங்களிடம் இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பிரதமர் மோடி கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தலால் நாட்டிற்கு 12,000 கோடி ரூபாய் மிச்சமாகும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மேலும் ஜிடிபி உயரும், நேரம் மிச்சமாகும் என அவர் கூறினார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இருந்து திருப்பதிக்கு செல்லும் முதலாவது மலைப்பாதையில் காரில் சென்றவர்கள் விநாயகர் கோயில் அருகே சாலையோரத்தில் சிறுத்தை இருப்பதை பார்த்து வீடியோ எடுத்தனர். அது பற்றி தேவஸ்தான அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அந்த இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் சிறுத்தை நடமாட்டமுள்ள இடத்தை ஆய்வு செய்தனர். சிறுத்தை சுற்றி வருவதால் பைக்கில் செல்பவர்கள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறும், பஸ், கார்களில் செல்பவர்கள் ஜன்னல் கண்ணாடிகளை மூடியபடி செல்லவும் அறிவுறுத்தியுள்ளனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்ட நிலையில் தமிழகத்திலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நீலகிரி, கோவையில் கனமழை கொட்டியது. இதன் காரணமாக பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பில்லூர் அணை நிரம்பிய நிலையில் வினாடிக்கு சுமார் 16,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. பவானி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெசவாளர்கள் என்பவர்கள் திமுகவின் அங்கம். ஒவ்வொருவர் இதயத்திலும் நெசவாளர்களின் முன்னேற்றம் எண்ணம் ஓடும் என நீர்வள அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். அதுதான் திமுகவின் கொள்கையும் தான். அதனால்தான் அண்ணாவும் நெசவாளர்களுக்கு உறுதுணையாக இருந்தார். அதுதான் எங்களின் கொள்கையும். திமுகவினர் கைத்தறி ஆடைதான் அணிய வேண்டும் என அண்ணா திருச்சியில் வீதி வீதியாக கைத்தறி துணியை விற்றார் என அவர் கூறினார். கோவையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் வேலுமணி குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக செய்த காரணத்தால் தான் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என அமைச்சர் முத்துசாமி பதிலளித்துள்ளார். நெசவாளர்கள் என்பவர்கள் திமுகவின் அங்கம். ஒவ்வொருவர் இதயத்திலும் நெசவாளர்களின் முன்னேற்றம் எண்ணம் ஓடும் என நீர்வள அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். அதுதான் திமுகவின் கொள்கையும் தான். அதனால்தான் அண்ணாவும் நெசவாளர்களுக்கு உறுதுணையாக இருந்தார். அதுதான் எங்களின் கொள்கையும். திமுகவினர் கைத்தறி ஆடைதான் அணிய வேண்டும் என அண்ணா திருச்சியில் வீதி வீதியாக கைத்தறி துணியை விற்றார் என அவர் கூறினார். சென்னை திருவான்மியூர் திருவள்ளுவர் நகரில் உள்ள SBI வங்கியின் ATMில் 3 பேர் கொள்ளையடிக்க முயன்றனர். திறக்க முடியவில்லை. மும்பை SBI கட்டுப்பாட்டு அறையில் அலாரம் அடித்தது. திருவான்மியூர் போலீசில் புகார் செய்யப்பட்டது. போலீசார் லாட்ஜில் தங்கியிருந்த கும்பலை கைது செய்தனர். அவர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் சிங், பிரிட்ஜ்பான், ஸ்மித் யாதவ் என்பது தெரிந்தது. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு தீர்வு காண அமெரிக்கா தயார் செய்துள்ள சமரச திட்டத்தை ஹமாஸ் அமைப்பினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்த திட்டத்தை இஸ்ரேல் அரசு ஏற்றுக்கொண்டால் போர் நிறுத்தம் அமலுக்கு வரவும், மீதமுள்ள பிணை கைதிகள் விடுதலை செய்யப்படவும் வாய்ப்பு உருவாகும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. குஜராத்துக்கு 2 நாள் சுற்றுப்பயணம் சென்றுள்ள பிரதமர் மோடி 82,950 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். தாகோத்தில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட 9,000 குதிரை திறன் கொண்ட ரயில் இன்ஜினை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்தியாவிற்கு தீங்கு விளைவிப்பதுதான் பாகிஸ்தானின் ஒரே குறிக்கோள். ஆனால் நமது குறிக்கோள் வறுமையை ஒழிப்பது, பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது மற்றும் நமது சேவைகளை மேம்படுத்துவது என குஜராத்தில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நமது பாதுகாப்பு படைகளும் பொருளாதாரமும் வலுவாக இருக்கும்போது மட்டுமே விக்சித் பாரதம் சாத்தியமாகும் எனவும் தெரிவித்தார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கு இந்தியர்கள் 140 கோடி பேரும் பாடுபடுகிறார்கள் என பிரதமர் மோடி கூறினார். மோடியை எதிர்கொள்வது எவ்வளவு கடினம் என்பதை பயங்கரவாதிகள் கனவில் கூட கற்பனை செய்திருக்க மாட்டார்கள். பஹல்காம் தாக்குதலின் படங்களை பார்க்கும்போது ரத்தம் கொதிக்கிறது. எனவே நம் நாட்டு மக்கள் விரும்பியதை நான் செய்தேன் எனவும் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் நடந்த ஸ்வாஸ்திய நிவாஸ் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார். பிரதமர் மோடி தலைமையின் கீழ் சுகாதாரத்துறை கட்டமைப்புகள் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். பொறுப்பான, திறன்மிக்க நிதி மேலாண்மையால் தமிழகத்தின் நிதிநிலையை சீர் செய்து வரும் திராவிட மாடல் அரசின் புது முயற்சியாக சென்னை மாநகராட்சியின் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நகர்ப்புற நிதி பத்திரங்கள் தேசிய பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனால் கடனுக்கான வட்டி செலுத்துவது குறைந்து மழைநீர் வடிகால் உள்ளிட்ட இன்றியமையாத உட்கட்டமைப்பு பணிகளுக்கான நிதி திரட்டப்படும். மாநகராட்சியின் நிதிநிலை மேம்படும் எனவும் தெரிவித்தார். நானும் டெல்லிக்கு போனேன், நானும் தலைவர்தான் என 5 முறை புலம்பிவிட்டீர்கள் முதல்வர் ஸ்டாலின். போதும், 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக நாடகம் நடத்திவிட்டு இப்போது மட்டும் சென்றது ஏன்?
என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்துக்கான நிதிக்காகவா, இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர் நிதிக்காகவா? நிதிகளையும் அவர்களுக்கு துணையான தம்பிகளையும் காப்பாற்றத்தானே டெல்லி சென்றீர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையானது நம் நாட்டின் வளமான எதிர்காலத்திற்கும் நாட்டு மக்களின் நேரம், ஆற்றல் ஆகியவற்றை பாதுகாப்பதற்கும் வழிவகை செய்யும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன் அறிவிக்கப்பட்ட மாநில கல்விக் கொள்கை இன்று வரை வெளியிடப்படவில்லை. திமுக அரசின் பதவிக்காலம் சில மாதங்களில் முடிவடைய உள்ளது. அதற்குள் மாநில கல்விக் கொள்கையை வெளியிட வேண்டும், இல்லாவிட்டால் குப்பையில்தான் போட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். மற்ற கட்சிகளைப் போல் துள்ளி வந்து பின்புற வாசல் வழியாக பாரதிய ஜனதாவோடு கள்ள உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். தவேக தலைவர் விஜய் விமர்சித்தது குறித்து பதிலளித்த அவர், நேற்று முளைத்த காளான்களுக்கெல்லாம் பதில் சொல்ல தயாராக இல்லை. களத்துக்கு வரட்டும். அவர்கள் அடிப்பதை விட 100 மடங்கு வேகமாக பிடரி சிலிர்க்கும் வகையில் அடிக்க திமுக தயாராக உள்ளது என்றும் தெரிவித்தார். டாஸ்மாக் ஊழல் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் விடுமுறைக்கு பிறகு விசாரணை முடியும் வரை இடைக்கால தடை விதித்துள்ளது. அதை நினைத்துக் கொண்டு உதயநிதி ரொம்ப ஆடக்கூடாது, கொஞ்சம் அடக்கி பேச வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா எச்சரித்தார். ஆகாஷ் பிரமோஸ் ஏவுகணை பாகிஸ்தானை அதகலப்படுத்தியது. தற்போது ஒரு ஆகாஷ் வந்துள்ளார், அறிவாலயத்தை அதகலப்படுத்துகிறார் என்றும் கூறினார். துணை முதல்வர் உதயநிதி பட்டியலின நிர்வாகிகளை அவமதித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கட்சியில் பலம் வாய்ந்த பட்டியலின நிர்வாகிகளுக்கு மேடையில் இருக்கை மறுக்கப்பட்டுள்ளது. பட்டியலின நிர்வாகிகளை நிற்க வைக்கும் அநீதியை அனுமதித்தாரா உதயநிதி? மாமன்னன் படத்தில் சொன்னதை போல உட்காருங்க என உதயநிதி ஏன் சொல்லவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றது குறித்து விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். முதுகெலும்பில்லாத அதிமுக கோழைகள் வேண்டுமானால் பாரதிய ஜனதா சித்து விளையாட்டுக்கு பயந்து பாரதிய ஜனதாவை ஆதரித்து அடிபணியலாம், ஆனால் ஒரு காலமும் திமுக அரசை துரும்பளவு கூட அசைத்து பார்க்க முடியாது என கூறியுள்ளார். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் 2026 தேர்தலில் மக்கள் தக்க பதில் அளிப்பார்கள். இந்தி கூட்டணி உறுதியான கூட்டணி, எந்த கொம்பன் வந்தாலும் இந்தி கூட்டணியை அசைக்க முடியாது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். இந்தி கூட்டணி இரும்பு கோட்டை போல் உறுதியாக உள்ளது, இது உடையும் என யாரும் பகல் கனவு காண வேண்டாம் என்றும் தெரிவித்தார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று கேட்கும் தகுதி திமுகவிற்கு இல்லை என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். டாஸ்மாக் ஊழல், குடும்ப உறுப்பினர்களின் ஊழல், இதுபோன்ற குற்றச்சாட்டுகளில் இருந்து மத்திய அரசு ஏஜென்ட்டுகளிடம் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டதாகவும் விமர்சித்தார். தமிழகத்தில் காலியாகும் 6 MP இடங்களை நிரப்புவதற்கான தேர்தல் அறிவிப்பை இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. அதன்படி ஜூன் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. ஜூன் 9ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். ஜூன் 10ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை. 12ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாள். ஜூன் 19 காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓட்டுப்பதிவு நடைபெறும். அன்று மாலையே ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. தமிழகம் சித்தர்களின் பூமி என ஆந்திர முதல்வர் பவன் கல்யாண் வர்ணித்தார். மேலும் தமிழ் கடவுள் முருகனின் பூமி என அவர் கூறினார். தமிழகத்தில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் நாளை கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அம்மாநில வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உத்தர கன்னடா, சிவமொக்கா, உடுப்பி, சிಕ್ಕமங்களூரு, தட்சிணா கன்னடா, குடகு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதில் இருந்தே கேரளாவில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் மரங்களும் மின்கம்பங்களும் முறிந்து விழுந்தன. மழைக்கு இதுவரை 2 சிறுவர்கள் உட்பட 9 பேர் இறந்துள்ளனர். மழையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவுவதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கியதால் மும்பையில் கனமழை பெய்து வருகிறது. நகரின் பல இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் கோவிட் தொற்றால் 1007 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. குறிப்பாக கேரளா, டெல்லி, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதாக தெரிவித்துள்ளது. துபாயில் இருந்து 326 பயணிகளுடன் எமிரேட்ஸ் நிறுவனத்தின் விமானம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தது. பரங்கிமலையில் இருந்து விமானத்தின் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்டது. சுதாரித்த விமானி விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினார். இதனால் சென்னை ஏர்போர்ட்டில் பரபரப்பு நிலவியது. விமானி அளித்த தகவலின் பேரில் போலீசார் விசாரிக்கின்றனர். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் எந்த ஒரு நாடும் சோற்றுக்கு பிச்சை எடுக்கும் நிலை வந்துவிடும் என்பதற்கு பாகிஸ்தானை உதாரணம் என பாரதிய ஜனதா சிறுபான்மை பிரிவு தேசிய செயலர் வேலூர் இப்ராஹிம் கூறினார். எல்லா விஷயங்களிலும் பாரதிய ஜனதா நேர்மையாக செயல்படுகிறது. அதே நேரம் திமுக எல்லா விஷயங்களிலும் இரட்டை வேடம் போடுகிறது என்றும் தெரிவித்தார். மாநகராட்சி, நகராட்சி உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சொத்து வரியை உயர்த்தி கிராமப்புற மக்களின் மீது பொருளாதார சுமையை ஏற்றியுள்ளன என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். தமிழக அரசு இனிமேல் மக்கள் மீது வரிச்சுமையை ஏற்றக்கூடாது. தற்போது உயர்த்தியுள்ள சொத்து வரியை திரும்ப பெற வேண்டும். இல்லையேல் அதற்கான பலனை 2026இல் திமுக பெறும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மையூரில் பாஜக சார்பில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கருத்தரங்கம் நடந்தது. கருத்தரங்கில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை தெலுங்கில் பேசி அசத்தினார். அப்போது தமிழகம் அண்ணாதுரை மண்ணல்ல ஆண்டாள் மண் என கூறினார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்குகிறார். 3 கட்டங்களாக நடைபெறும் இந்த பாராட்டு விழாவின் முதற்கட்ட விழா வரும் 30ஆம் தேதி நடக்கிறது. 2ஆம் கட்டம் மற்றும் 3ஆம் கட்ட பரிசளிப்பு விழா அடுத்தடுத்த வாரங்கள் நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரியில் இன்று ரெட் அலர்ட்டும், திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை நிரம்பியது. மொத்த கொள்ளளவான 100 அடியில் தற்போது 97 அடி வரை தண்ணீர் நிரம்பியதால் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் 18,000 கன அடி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் குன்றம் காக்க கோயிலை காக்க என்ற பெயரில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்க உள்ளது. இந்த மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க உள்ளனர் என காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் மாராந்தை பகுதியைச் சேர்ந்தவர் கணபதி, வயது 56. நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் டிரைவராக வேலை பார்த்து வந்தார். சாலை விபத்தில் படுகாயமடைந்த கணபதி நெல்லை அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்தார். அங்கு அவர் மூளைச்சாவு அடைந்தார். அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. அவரது உடலுக்கு நெல்லை மாவட்ட கலெக்டர் சுகுமார் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். கொடைக்கானலில் சூறைக்காற்றுடன் பெய்து வரும் மழை காரணமாக மேல்மலை கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலையில் பல மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று சாலையில் விழுந்த மரங்களை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். கோவை உப்பிலிப்பாளையம் சாலையில் வேகமாக சென்ற கார் பெட்ரோல் பங்க் அருகே ஆட்டோ மீது மோதி தாறுமாறாக ஓடியது. சாலையோரம் இருந்த வாய்க்காலில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவலறிந்த பீளமோடு தீயணைப்புத் துறையினர் காருக்குள் சிக்கியிருந்த மணிகண்டன் என்பவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். 10 அடி ஆழமுள்ள வாய்க்காலில் இருந்த காரை கிரேன் மூலம் தூக்கினர். விபத்து குறித்து சிங்காநல்லூர் போலீசார் விசாரிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் குமாரக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் சேது பாண்டி, வயது 70. பரமக்குடி வைகை ஆற்றில் சிறிய அளவில் குடிசை அமைத்து மாடுகளை வளர்த்து வருகிறார். இவரது மகன் முத்துராமலிங்கத்திற்கும் ராமச்சந்திரன் என்பவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. சேது பாண்டி சமாதானம் செய்து வைத்தார். ஆத்திரமடைந்த ராமச்சந்திரன் சேது பாண்டியை கட்டையால் தாக்கி கொலை செய்தார். போலீசார் ராமச்சந்திரனை கைது செய்தனர். சென்னை திருவான்மையூரில் உள்ள SBI வங்கி ATM இயந்திரத்தில் பணம் வெளியே வரும் இடத்தில் கருப்பு நிற அட்டையை வைத்து நூதன முறையில் சிலர் திருட முயன்றனர். பணத்தை திருட முடியாததால் அவர்கள் தப்பிச் சென்றனர். CCTV கேமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் சிங், பிரிஜ்பால், ஸ்மித் யாதவ் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர்.
திருச்சியை சேர்ந்தவர் மனோ சித்தார்த்தன் தனது குடும்பத்தினருடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றார். பெருமாள் மலை பகுதியில் பழம் வாங்க சென்ற அவரிடம் சிலர் தகராறு செய்தனர். அவரையும் அவர் சென்ற வாகனத்தையும் சேதப்படுத்தினர். இதுகுறித்த புகாரின் பேரில் முகமது யூசப், முத்துராமலிங்கம் பாண்டியன், சிரஞ்சீவி ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் 6வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள ரேஷன் கடைக்கு வந்த பெண்ணிடம் கடை பணியாளர் பாலமுருகன் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து அந்த பெண் உறவினர்களிடம் புகார் தெரிவித்த நிலையில் பெண்ணின் உறவினர்களும் தெரு பொதுமக்களும் நியாய விலை கடையை முற்றுகையிட்டு பாலமுருகனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக குஜராத் சென்றார். வதோதரா நகரில் அவர் ரோட் ஷோ சென்றார். சாலையோரம் திரண்டிருந்த பொதுமக்கள் தேசிய கொடி ஏந்தியும் பூக்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் பெய்து வரும் தொடர் மழையால் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே பாலத்திற்கு கீழ் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் அருள் பாலிக்கும் 63 நாயன்மார்களில் ஒருவரான கலர்சிங்க நாயனார் சுவாமிக்கு வைகாசி பரணி நட்சத்திரத்தை முன்னிட்டு குரு பூஜை நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பீகார் மாநிலம் பாட்னாவில் அரசு விழா ஒன்றில் முதல்வர் நிதிஷ்குமார் கலந்து கொண்டார். அப்போது அவரை வரவேற்க முதன்மை செயலாளர் சித்தார்த் பூந்தொட்டியை கொடுத்தார். அதனை வாங்கிய நிதிஷ்குமார் அவரது தலையிலேயே வைத்து வேடிக்கை காட்டினார். இந்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது. ஜார்க்கண்டின் லதேகர் மாவட்டத்தில் திங்களன்று பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் உயர்மட்ட தளபதி மனிஷ் யாதவ் கொல்லப்பட்டார். பிளம் மண்டலம் காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக 24ஆம் தேதி நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கையில் 2 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். திருவாரூரில் உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பங்குனி உத்திர ஆழி தேரோட்ட விழா கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற்றது. இவ்விழாவின் நிறைவு விழாவாக தியாகராஜர் கோவிலுக்கு சொந்தமான கமலாலய குளத்தில் தெப்பத் திருவிழா கடந்த 23ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் இன்று தெப்பத் திருவிழா நிறைவு பெற்றது. திருச்சி மாநகர் கருமண்டபம் பகுதியில் உள்ள இளங்காட்டு மாரியம்மன் கோயிலில் வைகாசி திருவிழா கோலாகலமாக நடந்து வருகிறது. முக்கிய நிகழ்வான பால்குட ஊர்வலம் மற்றும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடந்தது. 2000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் அக்னிச்சட்டி எடுத்தும் அலகு குத்தியும் தீமிதித்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே சீலையம்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி கோயிலில் இன்று 101வது அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடந்தது. இந்த யாக பூஜையில் திரைப்பட நடிகர் செந்தில் தனது மனைவி மற்றும் 2 மகன்களுடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேடந்தாங்கல் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வைகாசி கிருத்திகையை முன்னிட்டு மூலவர் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தேவசேனா சுவாமிக்கு பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்ட பல்லக்கில் சுவாமி எழுந்தருளினார். வங்கதேசத்தில் அரசியல் நெருக்கடி அதிகரித்ததை அடுத்து பதவியை ராஜினாமா செய்யும் முடிவுக்கு முகமது யூனுஸ் தள்ளப்பட்டார். இந்த சூழலில் வங்கதேச தேசியவாத கட்சி சார்பில் அக்கட்சியின் கொள்கை நிலை குழுவினர் யூனுஸை டாக்காவில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்தனர். பொதுத் தேர்தலை டிசம்பர் மாதத்திற்குள் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் 31% வெளிநாட்டு மாணவர்கள் கல்வி பயில்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை நிதி உதவியாக வழங்குகிறோம். இது அபத்தமானது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். நாங்கள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு அதிகமான மானியங்களை வழங்கி வருகிறோம். இனி அதிக மானியங்களை நாங்கள் வழங்க மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தில் வீர மரணமடைந்த வீரர்களின் மனைவி மற்றும் குழந்தைகளுக்காக பஞ்சாப் கிங்ஸ் அணி உரிமையாளர் பிரீத்தி ஜிந்தா ரூபாய் 1.10 கோடி நிதி உதவி வழங்கியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தின் கீழ் சவுத் வெஸ்டர்ன் கமாண்டின் கீழ் செயல்படும் ராணுவ மகளிர் நல சங்கத்திற்கு இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா நடிப்பில் ஜூன் 20 வெளியாகும் படம் குபேரா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி ஆகிய 5 மொழிகளில் இதன் டீசர் டிரான்ஸ் ஆஃப் குபேரா என்ற பெயரில் வெளியாகியுள்ளது. என்ன மாதிரியான கதை என்பதை யூகிக்க முடியாத சூழலில் டீசர் உள்ளது. 24 மணி நேரத்தில் தமிழ் டீசர் 28.5 லட்சம் பார்வையாளர்களையும், தெலுங்கு டீசர் 33.25 லட்சம் பார்வையாளர்களையும் கடந்துள்ளது. பிரசாந்த் பாண்டிராஜ் இயக்கத்தில் சூரி, ஐஸ்வர்ய லட்சுமி நடிப்பில் வெளியான குடும்ப படம் மாமன் 25 கோடிக்கு மேல் வசூலித்து லாப கணக்கில் சேர்ந்துள்ளது. இப்படத்திற்கு கிடைத்த வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து பதிவிட்டுள்ள சூரி,
உண்மையான வெற்றி உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் மனதார மதிப்பு கொடுப்பதில் தான் ஆரம்பமாகிறது. அந்த நம்பிக்கையோடு மாமன் கதையை துவங்கினேன். மாமன் என் வாழ்க்கையில் நடந்த சில உண்மையான சம்பவங்களை தழுவிய, ஆனால் நம்மில் பலருடைய வாழ்க்கையிலும் எங்கோ ஒரு கோணத்தில் தொடும் ஒரு உணர்வு பூர்வமான பயணம். உங்கள் அன்பும் ஆதரவுமே எனக்கு உண்மையான மகிழ்ச்சி. என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறேன் என பதிவிட்டுள்ளார். முன்பளவுக்கு படங்கள் நடிக்காவிட்டாலும் அவ்வப்போது ஓரிரு படங்களில் நடிக்கிறார் ஐஸ்வர்யா ராய். அதே சமயம் அவர் முன்பை விட உடல் எடையும் அதிகரித்து காணப்படுவதால் சிலர் உருவகேலி செய்கின்றனர். இது பற்றி ஐஸ்வர்யா கூறும்போது, 2011 எனது மகள் பிறந்த பின் உடல் எடை கூடியது. இதை வைத்து எனக்கு ஏதேனும் நோய் பாதிப்பா என கேட்கிறார்கள். என் மீது இவ்வளவு அக்கறையா? இந்த விஷயத்தில் யாருக்கும் பதில் சொல்ல விரும்பவில்லை. என் எடையை வைத்து ஒரு நாளும் கவலைப்பட்டது இல்லை. யார் விமர்சித்தாலும் எனக்கு கவலை இல்லை என்கிறார்.